நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்லீவ் அண்ட் கார்ட்டர் ஜாயிண்ட்டில் 2 டைமென்ஷனில் வரைஞ்சி நம்ம இதுக்கு முன்னாடி ஆடியோ பார்த்தோம், வீடியோ பார்த்தோம். அதே மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 3 டைமென்ஷனில் வரைய போகிறோம். இதுலேயும் AutoCAD 2007 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வரைய போகிறோம். ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் 3 கம்பனண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்லீவ், இன்னொன்று வந்து ராட்ஸ், அப்புறம் வந்து கார்ட்டர். இந்த ஸ்லீவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ராட்ஸ் இன்சர்ட் பண்ணி இந்த கார்ட்டரால் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது 3 டைமென்ஷனில் வரைகிறதுனால நம்ம செக்ஷன்லாம் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம ஸ்லீவை 3 டைமென்ஷனில் வரைய போகிறோம், அப்புறம் ஷாஃப்ட்டை 3 டைமென்ஷனில் வரைய போகிறோம், கார்ட்டரை 3 டைமென்ஷனில் வரைய போகிறோம், அப்புறம் 3த்தையும் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணிட்டோன்னா அப்புறம் அந்த வியூ முடிஞ்சுது. 3 டைமென்ஷனில் அசம்பிள் வியூ வரைய போகிறோம். நான் இப்போ இது வரைகிறது வந்து நம்ம நிறைய மெத்தடில் வரையலாம். எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் யூஸ் பண்ணி வரையலாம், ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ணி வரையலாம். இப்போ நம்ம வந்து ஈஸியானது இந்த ஸ்லீவ் அண்ட் கார்ட்டர் ஜாயிண்ட்டுக்கு ஈஸியானது பார்த்திங்க அப்படின்னா ரிவால்வ் கமாண்ட் தான் ஈஸியாக இருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி 2 டைமென்ஷனில் வரைவோமோ அதே மாதிரி 2 டைமென்ஷனில் தேவையானதை வரைஞ்சிட்டு ரிவால்வ் கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான காம்பனண்ட்ஸ் கிடச்சிரும். இந்த ஸ்லீவையும் ராட்ஸையும் நம்ம வந்து ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக வரையலாம். இது ரெண்டையும் வரைஞ்சிட்டு அப்புறம் நம்ம கார்ட்டர் வரையலாம். இப்போ வாங்க எப்படி வரைகிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் அண்ட் கார்ட்டர் ஜாயிண்ட் வரைகிறதுக்கு AutoCAD ஸ்க்ரீனில் போகிறோம். ஃபஸ்ட்டு AutoCADல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஆப்பை வந்து நமக்கு கிளாசிக்கில் சப்போஸ் சில பேருக்கு நம்ம காலேஜில் உள்ள சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாசிக்கில் தான் ஓப்பன் ஆகும். அப்படி கிளாசிக்கில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் AutoCAD கிளாசிக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா 3D மாடலிங் அப்படின்னு இருக்கும். ஒன்று AutoCAD கிளாசிக்னு இருக்கும், இன்னொன்று 3D மாடலிங்னு இருக்கும். 3D மாடலிங் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 3D மாடல் ஸ்க்ரீனுக்கு போய்டும். இதுதான் வந்து 3D மாடல் விண்டோ. இதில் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது இப்போதைக்கு நமக்கு வேண்டாம், நம்ம பின்னாடி வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும், இதை க்ளோஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து இப்போ நம்ம இந்த வியூவை மாற்றி பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் 3D வியூ. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஸ் இருக்குது. இதில் வந்து ஆக்சிஸை எப்படி வேணாலும் மாற்றலாம். இது XYZ, இது ஒரு டைரெக்ஷன், இது ஒரு டைரெக்ஷன், இது ஒரு டைரெக்ஷன். ஓகேவா? ஆக்சிஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது 3 டைமென்ஷனல் டைரெக்ஷனு. இப்போ இதில் வந்து இது வந்து ஒயர் ஃப்ரேம் மாடலில் இருக்குது. இப்போ இருக்கிறது இந்த ஒயர் ஃப்ரேம் மாடலில் இருக்குது. சப்போஸ் இதை வந்து நம்ம வந்து மாற்றியும் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் வியூஸில் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸில் நம்ம மாற்றியும் பார்க்கலாம். இதை நம்ம வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தெரியும். ரைட், இப்போ எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ் அண்ட் கார்ட்டர் ஜாயிண்ட் நம்ம வரைய போகிறோம். இந்த ஸ்லீவ் அண்ட் கார்ட்டர் ஜாயிண்ட்டு இந்த ஸ்லீவை ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து யூனிட்ஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோன்னு தெரியறதுக்கு யூனிட்ஸ் கொடுத்துட்டு மில்லிமீட்டர்ஸ் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 டைமென்ஷனில் எடுத்தோன்னே இப்போ 3 ஆக்சஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு 2 டைமென்ஷன் ஆக்சிஸில் வரைஞ்சிட்டு அதை 3Dயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இப்போ என்ன செய்யணும்னா இந்த வியூவை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த வியூவை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இதில் ஃப்ரண்ட் சைடு போய்டுங்க. ஃப்ரண்ட் வியூவுக்கு வந்துடுங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ வந்துட்டிங்கன்னா 2 ஆக்சிஸ் தான் இருக்குது, X அண்ட் Y. ஓகேவா? 2 ஆக்சிஸ் தான் இருக்குது. இப்போ X அண்ட் Y நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் வியூவில் இருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்லீவை வரைய போகிறோம். இந்த ஸ்லீவ் எப்படி வரைய போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதை சென்டர் ஆக்சிஸ் வரைஞ்சிங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி போட்ட மாதிரி தான் X ஆக்சிஸ் அண்ட் Y ஆக்சிஸ் வரைஞ்சி ஆஃப்செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து X ஆக்சிஸ் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், லைன் கமாண்ட் கொடுக்க போகிறோம். லைன் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. லைன் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்த்தோ ஆன் பண்ணிங்க. இந்த ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணி இன்னொரு சைடில் இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணிக்க போகிறோம். கொடுத்துருங்க. இப்போ நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இது வந்து X ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம். அடுத்த லைன் கொடுக்குறோம். இந்த சென்டருக்கு நேராக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இது வந்து Y ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். இப்போ 2 லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படின்னா கீழே உள்ள போர்ஷனை மறந்துடுங்க. ஒரு ஆஃப் மட்டும் வரைஞ்சா போகிறோம். ஒரு ஆஃபை வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம ரிவால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 3Dயில் நமக்கு சாலிடு கிடச்சிரும். அதனால் இந்த மேலே உள்ள போர்ஷன் மட்டும் பாருங்கள். இதை மட்டும் தான் வரைய போகிறோம் இந்த ஸ்லீவில். இந்த மேலே உள்ள போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்க்கு மேலே இந்த போர்ஷன் தான் இருக்குது. இது சென்டரில் ஹாலோவாக இருக்குது. இது ஹாலோவாக இல்லைன்னா இதை ஃபுல்லாக இப்படி வரையணும். இப்போ ஹாலோவாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த போர்ஷன் மட்டும் வரைஞ்சா போகிறோம். இந்த மேலே இருக்குது பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த போர்ஷனை மட்டும் வரைஞ்சா போகிறோம். அதில் உள்ள இந்த ஹேச்சிங்லாம் தேவையில்லை. இந்த போர்ஷனை மட்டும் வரைய போகிறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா இந்த சென்டர் ஆக்சிஸ்லேருந்து நம்ம டோட்டல் டைமென்ஷன் வந்து 44ங்கிறனால 22க்கு முதல்ல ஆஃப்செட் பண்ண போகிறோம். இப்போ 22 கொடுத்துட்டோம் டிஸ்டன்ஸை. இந்த சென்டர் ஆக்சிஸை கிளிக் பண்ணி மேலே கொடுக்குறோம். மேலே 22 வந்துடுச்சு. இப்போ இதோட கட் பண்ணிடுறோம். ஒரு என்டர் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். இப்போ என்ன வரைஞ்சிருக்கோன்னா இந்த சென்டர் ஆக்சிஸில் இந்த லைன் வரைஞ்சிடும். இப்போ கீழே ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் வரையணும். அடுத்தது இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25ல் பாதி 12.5. அப்போ திருப்பி AutoCAD போகிறோம். திருப்பி ஆஃப்செட் கமாண்ட் கொடுக்குறோம். டிஸ்டன்ஸ் வந்து இப்போ 12.5 கொடுக்குறோம். கொடுத்துட்டு திருப்பி சென்டர் லைனை கிளிக் பண்ணி மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்டர்
ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட் முடிஞ்சிடும். இப்போ நமக்கு தேவையான இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் தேவையான இந்த லைனை வரைஞ்சிட்டோம், இந்த லைனை வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த குறுக்கு லைன் மட்டும் வரையணும். இப்போ அந்த குறுக்கு லைனுக்கு இது 150 mm லெங்க்த்து. அப்போ இந்த பக்கம் 75, இந்த பக்கம் 75 போட போகிறோம். அப்போ திருப்பி ஆஃப்செட் போகிறோம், 75 கொடுக்குறோம். 75 டிஸ்டன்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஸ் லைனை கிளிக் பண்ணி இந்த சைடில் ஒன்று, திருப்பி இந்த ஆக்சிஸை கிளிக் பண்ணி இந்த சைடில் ஒன்று. இப்போ நம்ம எல்லாமே நமக்கு தேவையான லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டோம். என்ன லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த லைன் வரைஞ்சிட்டோம், இந்த லைன் வரைஞ்சிட்டோம், இது வரைஞ்சிருக்கோம், இது வரைஞ்சிருக்கோம். இப்போ இதில் தேவையில்லாத போர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உள்ளது, இதுக்கு கீழே உள்ளது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நமக்கு தெரியும் கட் பண்ணி எடுக்கிற கமாண்ட் வந்து ட்ரிம் கமாண்ட். அப்போ ட்ரிம் கொடுக்க போகிறோம். ட்ரிம் கொடுத்து என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கிளிக் பண்ண போகிறோம். இது வேண்டாம், இது வேண்டாம், இதுக்கு இந்தாண்ட வேண்டாம், இதுக்கு இந்தாண்ட வேண்டாம், இதுக்கு இந்தாண்ட வேண்டாம், இதுக்கு இந்தாண்ட வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். இதையும் நம்ம இதுவும் தேவையில்லை, ஏன்னா இங்கே நம்ம ஹோலாக இருக்க போது, அதனால் இது உள்ளே உள்ளதும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம தேவையான போர்ஷன் வரைஞ்சாச்சு. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன், இந்த போர்ஷன் மட்டும் வரைஞ்சிட்டோம். இதில் விட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபில்லட் இருக்குது. ஓகேவா? ஃபில்லட் மட்டும் இப்போ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் முடிஞ்சுது. இப்போ இதுக்கு ஃபில்லட் பண்ணுறதுக்கு ஃபில்லட் கமாண்ட் கொடுக்குறோம். ஃபில்லட் கமாண்ட் கொடுத்துட்டு ரேடியஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரேடியஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா 0 இருக்குது. ரேடியஸ் 0 இருக்குது. அப்புறம் ரேடியஸ் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு ரேடியஸ் எவ்வளோன்னா 3 mm கொடுக்குறோம். ரேடியஸு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணால் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் ஆப்ஜெக்ட் இதை செலக்ட் பண்ணுறோம். ரேடியஸ் வந்துருச்சு. இப்போ அடுத்து திருப்பி இன்னொன்னோட ஃபில்லட் கொடுக்குறோம். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இதை கிளிக் பண்ணுறோம், செகண்ட் ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கரு வந்துருச்சு. அதேமாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கரு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான இந்த போர்ஷனை வரைஞ்சாச்சு. எந்த போர்ஷன் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த இதில் உள்ள மேலே உள்ள இந்த போர்ஷனை வரைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ரிவால்வ் பண்ண போகிறோம். இது ரிவால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 3 டைமென்ஷன் ஆக்சிஸுக்கு போய்க்கலாம். இதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்சிஸுக்கு போய்ங்க. இப்போ இந்த ஆக்சிஸில் இருக்கேன், இல்லைனா எந்த ஆக்சிஸில் வேணால் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஆக்சிஸில் வச்சுங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம ரிவால்வ் கமாண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்ட்ஸ் நம்ம வரைஞ்சதுக்கு எல்லாம் தனித்தனியாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே தனித்தனி லைன்ஸாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா p-editனு ஒரு கமாண்ட் இருக்குது. p-edit கொடுத்திங்கன்னா செலக்ட் பாலிலைன் கேட்கும். ஏதாவது ஒரு லைனை கிளிக் பண்ணுங்கள், எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து என்டர் பண்ணுங்கள். கொடுத்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் ஜே கொடுத்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸை ஜாயின் பண்ணணுன்னு கேட்குது. ஒரு பாக்ஸ் போட்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த பாக்ஸுக்குள்ளே நமக்கு தேவையானது எல்லாம் வர மாதிரி பாருங்கள். இதெல்லாம் வந்துருச்சு. இந்த 2 ஆக்சிஸை செலக்ட் பண்ணக்கூடாது, மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இது டோட்டலாக என்ன ஆகிடும்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். டபுள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா இப்போ இது டோட்டலாக வருது இல்லையா? ஒன்றை கிளிக் பண்ணாலும் எல்லாமே செலக்ட் ஆகுது. இப்போ இதுதான் வந்து ஜாயின் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிறது ரிவால்வ் கமாண்ட் இருக்கு பாருங்கள், இருக்கு இல்லையா? இதுதான் ரிவால்வ் கமாண்டு. இந்த ரிவால்வ் கமாண்டை கொடுக்குறோம். கொடுத்தீங்கன்னா என்ன கேட்குதுன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ரிவால்வ்னு கேட்குது. இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறோம். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆக்சிஸ் கேட்குது. எந்த ஆக்சிஸ்ன்னு கேட்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஆக்சிஸில் இதுலேருந்து இது வரைக்கும் கிளிக் பண்ணிக்கிறோம். எவ்வளோ ஆங்கிளுக்கு பண்ணணுன்னு கேட்குது. ஓகேவா? இதை நம்ம வந்து முழு சுற்று கொண்டு வரணும். ஒரு சுற்றுங்கிறது 360 டிகிரி, அதுதான் இங்கே இருக்குது. நம்ம சப்போஸ் குறைச்சி வேணும்னா குறைச்சி கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 360 தான். அப்படியே என்டர் பண்ணல, 360ன்னு கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வரைஞ்சது என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு 3 டைமென்ஷனல் சாலிட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து 2D ஒயர் ஃப்ரேமில் இருக்குது, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ தேவையில்லாத போர்ஷன்லாம் ஹைட் பண்ணி பார்க்கணுன்னா இந்த மோடில் இருக்கிறத இந்த மோடுக்கு மாற்றணும். மாற்றிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சாலிடாக உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம இது வந்து ஒரு சாலிடாக வரைஞ்சிருக்கோம். நடுப்புற ஹோல் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வியூஸில் பார்க்கலாம். இது ஹைட் வியூவு, இது வந்து பார்த்திங்கன்னா கன்செப்ஷனல் வியூ, மெட்டீரியல் அப்ளை பண்ணது, இது வந்து ஒரு வியூ. இதில் எதில் வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சாலிடை நம்ம வரைஞ்சிட்டோம். எந்த சாலிடை வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்லீவை நம்ம வரைஞ்சிட்டோம். இதே மாதிரி இந்த ஷாஃப்ட் அடுத்து நம்ம வரைய போகிறோம். இந்த ஷாஃப்ட் வரைகிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே நம்ம நவுத்தி வச்சுக்கலாம். மூவ் கமாண்ட் கொடுத்துருவோம். மூவ் கொடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். இதை ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணி அப்படியே நவுத்தி வச்சுக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஷாம்ப்ஸ் வரைய போகிறோம். எகைன் திருப்பி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரண்ட் வியூவுக்கு போயிடணும். ஃப்ரண்ட் வியூவுக்கு வந்துடுறோம். வந்துட்டு இதை கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், நவுத்தி எட்ட வச்சுக்கலாம். இந்தாண்ட நம்ம இப்போ ஷாஃப்ட் ரெண்டுத்தையும் வரைய போகிறோம். ஷாஃப்ட்டை வரைகிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா திருப்பி லைன் கமாண்ட் தான். இந்த லைன் கமாண்டில் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஷாஃப்ட் வரைய போகிறோம். இந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் நமக்கு தெரியும். இது உள்ளே தான் போகுது. இது 25னா இந்த ஷாஃப்ட்டோட அவுட்டர் டைமென்ஷன் 25. இந்த 25 எவ்வளோ லெங்க்த்துக்கு இருக்குன்னா இங்கே ஒரு 87க்கு இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு 52, சாரி இங்கே 53, இங்கே 35 அப்படின்னா 88க்கு இருக்குது. இந்த டோட்டல் லெங்க்த் எவ்வளோனா 88.
இது வந்து 25 mm டயமீட்டருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் லெங்த்துக்கு 22 mm டயமீட்டர் இருக்குது. இது 25, இது 22. இந்த லெங்த் எவ்வளோ வேணால் இருக்கலாம். இது என்ன, இது கண்டினியூஸ் ஷாஃப்ட்டுங்கிறது தான் கட் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த லெங்த் 88, இது வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம். இப்போ இந்த ஒரு ஷாஃப்ட்டை தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். வரையறதுக்கு நம்ம ஆட்டோகேட் போயிடுறோம். ஆஸ் யூஷுவல் லைன் கமாண்ட் கொடுக்குறோம். லைன் கமாண்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லைன் போட்டுங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ண போகுது. திருப்பி இன்னொரு நட லைன் கமாண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒய் ஆக்சிஸ் ஒன்று வரைஞ்சிங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன போன இடம் வரைஞ்ச மாதிரி மேல் பாதியை மட்டும் வரைஞ்சா போகிறோம். மேல் பாதியை வரைஞ்சிட்டு ரிவால்வ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் ஆப்ஜெக்ட் வந்துடும். அதனால் இந்த ஆக்சிஸ்க்கு மேலே உள்ளது மட்டும் வரைய போகிறோம் இப்போ நம்ம. அப்போது நம்ம ஸ்டார்டிங் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஆரம்பிப்போம். இங்கேருந்து ஆரம்பித்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸுக்கு 22க்கு, அதுக்கப்புறம் ஒரு நம்ம என்ன பண்ணணும், இதை சாம்ஃபர் பண்ணணும், இல்லை ஃபில்லட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு 88க்கு ஒரு லைனு, இங்கே சாம்ஃபர், இதோட முடிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஆட்டோகேட் வந்துடும். ஒய் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைன் வரையணும். இப்போ இந்த ஆக்சிஸில் ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிச்சிங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஹைட் வந்து இப்போ நம்ம 22 போனால் இப்போ 11 < 90. ஓகேவா? மேலே 11 வந்துடுறோம். 11 வந்த பிறகு இங்கேருந்து இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம். அதுக்கு வந்து அட் சிம்பிள் கொடுங்க. டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒரு 50 கொடுத்துக்கிறேன், இல்லை ஒரு 40 கொடுத்துக்கிறேன். 40 < 0 கொடுத்துட்றேன். கொடுத்தா இப்போ இந்த போர்ஷன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் மேலே வந்து 25க்கு, இது வந்து 11, அது 25ங்கும் போது 12.5 தான். அப்போ 11க்கும் 12.5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5. அப்போ அட்டு கொடுத்து 1.5 < 90 கொடுத்துட்றோம். கொடுத்திங்கன்னா மேலே போய்டும். திருப்பி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லெங்த் 88க்கு வரையணும். 88 < 0. ஓகேவா? இப்போ வந்துடுது. திருப்பி வந்து இதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த லைனில் இடிக்கிற வரைக்கும் வரைய போகிறோம். திருப்பி இதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை ஜூம் பண்ணி பாருங்கள். நமக்கு தேவையானதை நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த ஒரு போர்ஷன் மட்டும் வரைஞ்சிருக்கோம். இல்லை சார், ஏன் சார் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிடுறீங்க? நான் பழசு மாதிரியே வந்து அது ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணலாமா? பண்ணலாம். எப்படி வேணால் வரையலாம். இல்லை உங்களுக்கு தெரியணுங்க, நான் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா இந்த ஷாஃப்ட்டோட மேல் போர்ஷன் வரைஞ்சிட்டோம். இந்த போர்ஷன் வரைஞ்சிட்டோம்னா இதுக்கு மேலே உள்ள போர்ஷனை மட்டும் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ இதில் என்ன செய்யணும்னா இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் வரணும், இங்கே ஒரு சாம்ஃபர் வரணும். இப்போ அடுத்து அதை தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஃபில்லட் வரணும். ஃபில்லட் கொடுக்குறோம். ஃபில்லட் கொடுத்தா ரேடியஸ் 3 இருக்குது. இங்கே நமக்கு மேக்ஸிமம் 1.5 தான் இந்த இடத்துல நமக்கு லெங்க்த்தே இருக்குது. அப்போ 3ன்னு கொடுத்தா வராது. அப்போ ரேடியஸ் நம்ம வந்து மாற்றிட்டு 1ன்னு கொடுத்துக்கிறோம். ரேடியஸ் 1ன்னு கொடுத்துட்டு இந்த லைனையும் செலக்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேவா? 1 கொடுக்கலாம், இல்லை 1.5 கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா வராது. ஏன்னா டோட்டல் ஹைட்டே வந்து நம்ம அந்த இடத்துல 1.5 தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல உள்ள ஃபில்லட் நம்ம போட்டுட்டோம். அடுத்தது இங்கே வந்து சாம்ஃபர் கொடுக்கணும். சாம்ஃபர் கமாண்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது. அதனால் டிஸ்டன்ஸை கொடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு 2 mm டிஸ்டன்ஸ். ஆங்கிள் 45 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா 2 கொடுக்க போகிறோம். செகண்ட் டிஸ்டன்ஸும் 2 கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம லைனை செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைன், அடுத்தது செகண்ட் லைன். இப்போ நம்ம இந்த சாம்ஃபர் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஃபுல் சாலிட் வரைஞ்சாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது தனித்தனியாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எடிட் கமாண்ட் கொடுக்குறோம். கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு லைனை செலக்ட் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஜாயின் கொடுங்க. கொடுத்துட்டு இதை பாக்ஸ் போட்டு இது எல்லாத்தையும் வர மாதிரி செலக்ட் பண்ணிங்க. இது எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆன பிறகு ஒரு என்டர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஜாயின் ஆகிடும். இப்போ இது மேலே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ ஃபுல் சாலிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒரு ஷாஃப்ட்டுக்கு வரைஞ்சிருக்கோம். இந்த சைடு ஷாஃப்ட்டுக்கு வரைஞ்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஷாஃப்ட் இருக்குது. அதனால் இந்த 2 ஷாஃப்ட்டுக்கும் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை நம்ம வரையலாம். இந்த 2 ஷாஃப்ட்டுக்கு இதை அப்படியே காப்பி பண்ணி மிரர் பண்ணோம் அப்படின்னா அந்தாண்ட பக்கம் இன்னொரு ஷாஃப்ட்டு கிடைக்கும். இப்போ இன்னொரு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிரர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுதான் நம்ம அடுத்து செய்ய போகிறோம். இப்போ இதை வந்து அப்படியே நான் மிரர் கமாண்ட் கொடுக்க போகிறோம். மிரர் கமாண்ட் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோம். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒய் ஆக்சிஸில் மேலே கிளிக் பண்ணி கீழே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்த மாதிரியே இன்னொரு போர்ஷன் வந்துடும். இருக்கு இல்லையா? உங்களுக்கு 2 போர்ஷன் வந்துருச்சு. இந்த பக்கம் ஷாஃப்ட்டுக்கு ஒன்று, அந்த ஷாஃப்ட்டுக்கு ஒன்று வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ரிவால்வ் பண்ண போகிறோம். ரிவால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். வியூவை ஐசோமெட்ரிக் வியூ போயிடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை 2த்தையும் ரிவால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒன்று ரிவால்வ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது கிளிக் பண்ணுறோம். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோம். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறோம். ஆக்சிஸ் கேட்குது. ஆக்சிஸை இதை கிளிக் பண்ணுறோம். இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஆக்சிஸ் கொடுத்தாச்சு. அடுத்த ஆங்கிள் 360 டிகிரி ஒரு முழு சுற்று வரணும். என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா? இப்போ வந்து சாலிட் ஆகிடுச்சு. நம்ம லைனாக வரைஞ்சது இப்போ வந்து நமக்கு சாலிட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இதையும் நம்ம என்ன செய்யணும்னா ரிவால்வ் பண்ணணும். திருப்பி ரிவால்வ் கமாண்ட் கொடுக்குறோம். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்டர் பண்ணுறோம்.
என்டர் பண்ணிங்கன்னா ஆக்சிஸ் கேட்குது. இந்த ஆக்சிஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் கிளிக் பண்ணுறோம். ஆங்கிள் 360 வந்துருச்சா ஷாஃப்ட்டு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, 2 ஷாஃப்ட்டு தனித்தனியாக 2 ஷாஃப்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஜூம் ஆல் கொடுத்திங்கன்னா 2 வந்துடுது. இங்கே வந்து ஸ்லீவ் வரைஞ்சிட்டோம், இங்கே வந்து ஷாஃப்ட் வரைஞ்சிட்டோம். இது வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம், இந்த ஷாஃப்ட் 2 வரைஞ்சிட்டோம். இந்த ஹோல் கட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் அண்ட் ஷாஃப்ட் வரைஞ்சாச்சு. இந்த ஷாஃப்ட் 2த்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஸ்லீவுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவோட லென்த் பார்த்திங்கன்னா 150. ஓகேவா, இந்த ஸ்லீவோட லென்த் 150. இப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது 88 இருக்குது, இந்த பக்கம் 88 இருக்குது. 2 88 கொடுத்தீங்க அப்படின்னா 160க்கு மேலே வரும் இல்லையா. 80நாலே 60, அப்புறம் ஒரு 6 இருக்குது, அப்புறம் 192 வரும். ஆனால் இங்கே 150 தான் இருக்குது. அப்போ நமக்கு இந்த ஷாஃப்ட் வந்து வெளியில் வரும், இந்த போர்ஷனே இதுக்கு வெளியில் வரும். அதனால் இதோட சென்டரில் இது ரெண்டையும் நம்ம மூவ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து அதை தான் பண்ண போகிறோம். இப்போ எகைன் ஃப்ரண்ட் வியூ வந்துடுங்க. ஃப்ரண்ட் வியூ வந்துடுறோம், இதை ஜூம் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதை மூவ் பண்ணி ரெண்டையும் டச் பண்ணிக்கிறோம். மூவ் கமாண்ட் கொடுக்குறோம், இதை கிளிக் பண்ணுறீங்க, என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க. இந்த சென்டரை பிக் பண்ணிக்கிறோம் கரெக்டாக. மூவ் பண்ணி கொண்டு போய் இந்த சர்க்கிளோட சென்டர் வச்சிடறோம். வச்சிங்கன்னா இப்போ 2 ஷாஃப்ட்டையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா எட்ட இருந்ததை டச் பண்ணி பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை மூவ் பண்ணி இங்கே கொண்டு போகணும். அப்போ நம்ம இதை டோட்டலாக கொஞ்சம் பக்கத்தில் மூவ் பண்ணி வச்சுப்போம். மூவ் கமாண்ட் கொடுத்துட்டு டோட்டலாக செலக்ட் பண்ணிங்க, என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒருத்தர் கிளிக் பண்ணி கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வச்சிங்க, இதுக்கு பக்கத்தில். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிறோன்னு வச்சுங்க, இங்கே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ இதை ஜூம் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே ஸ்லீவ் இருக்குது, இங்கே ஷாஃப்ட் இருக்குது. இப்போ இந்த 2 இது என்ன செய்யணும்னா இந்த ஷாஃப்ட்டுக்குள்ளே கொண்டு போகணும். இப்போ எகைன் ஃப்ரண்ட் வியூவுக்கு போகிறோம். ஃப்ரண்ட் வியூவில் இப்போ பக்கத்தில் இருக்குது. இது என்ன செய்யணும்னா இந்த சென்டரை கொண்டு வந்து இங்கே வைக்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் மாடலுக்கு போய்க்கிறோம். அப்போ தான் அந்த சென்டரில் நமக்கு கிளியராக தெரியும். இப்போ திருப்பி மூவ் கமாண்ட் கொடுக்குறோம், ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டையும் செலக்ட் பண்ணி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர் 2 இன்டர்செக்ட் ஆகின சென்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சிடறோம். இந்த 2 ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வச்சிடறோம். வச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த வியூவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஸ்லீவ் அண்ட் ஷாஃப்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது 3 டைமென்ஷனில் பார்க்க போகிறோம். 3 டைமென்ஷன் வியூக்கு போனீங்க அப்படின்னா தெரியும். 3 டைமென்ஷன் வியூக்கு வந்துடுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடுச்சு, ஸ்லீவ் அண்ட் ஷாஃப்ட்டு ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், சாலிட் மாடலிங் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியுதா அப்போ உங்களுக்கு, இது வந்து என்ன ஸ்லீவு, இது வந்து ஒரு ஷாஃப்ட்டு, இது வந்து இன்னொரு ஷாஃப்ட். இந்த லைன் இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, அதை டெலீட் பண்ணிடுறோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஸ்லீவ் வரைஞ்சிட்டோம், 2 ஷாஃப்ட்டை வரைஞ்சி தனித்தனியாக வரைஞ்சி அதை வந்து ஸ்லீவில் மூவ் பண்ணி அசம்பிள் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் அசம்பிளிங் அப்படின்னு பேர். இந்த ஸ்லீவில் இப்போ இந்த ஷாஃப்ட்டை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அசம்பிள் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதில் இந்த கார்ட்டர் வரையணும். இந்த கார்ட்டருக்கு டைமென்ஷன் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே 28 இருக்குது, கீழே 25 இருக்குது. அப்போ வந்து ஒரு சைடு டேப்பர் இருக்குது. இப்போ அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 25ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த சைடு தான் ஃப்ளாட் சைடு வரணும். அது மாதிரி இதுலேயும் 25 இருக்குது. இந்த சைடு ஃப்ளாட்டு, இந்த சைடும் டேப்பர் வரணும். ஓகேவா, இப்போ இது இந்த நம்ம இந்த காற்றை வரைஞ்சி நம்ம இங்கே கொண்டு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுலேருந்து நமக்கு அந்த ஹோலை கட் பண்ணிக்கலாம், திருப்பி அங்கே காற்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி வந்து நம்ம காற்றை வரையுதுன்னு பார்க்கலாம். இப்போ திருப்பி நம்ம ஃப்ரண்ட் வியூ போயிடுறோம், வியூவை கிளிக் பண்ணுறோம், ஃப்ரண்ட்டு கொடுத்துட்றோம். ஃப்ரண்ட் வியூ வந்துடுது. இது கொஞ்சம் பேன் பண்ணி கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறோம். ஏன்னா இந்தாண்ட இப்போ நம்ம ஸ்லீவ் வரைய போகிறோம். நவுத்தி வச்சுட்டு எஸ்கேப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஸ்லீவ் வரைகிறதுக்கு லைன் கமாண்ட் கொடுக்குறோம். லைன் கமாண்ட் கொடுத்துட்டு கீழேருந்து மேலே வரைய போகிறோம். லைனு எவ்வளோ லெங்க்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இங்கே 65 கொடுத்துருக்காங்க. அப்போ கீழேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ 65 அட்டு 65 லெஸ் தேன் 90 கொடுத்துட்றோம். 65க்கு ஒரு லைன் வந்துருச்சு. அப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் 28. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கேருந்து இப்போ அட்டு சிம்பிள் கொடுத்துட்றோம். 28 லெஸ் தேன் 0 கொடுத்துட்டு முடிச்சிடும். இப்போ இந்த எல் வரைஞ்சாச்சு. எந்த போர்ஷன் வரைஞ்சிருக்கும்னா மேலேருந்து இது மட்டும் வரைஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த இது வரைஞ்சிருக்கும். அப்போ கீழே 25க்கு வரையணும். அடுத்து திருப்பி லைன் கமாண்ட் கொடுக்குறோம். இந்த எண்டில் கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து இங்கே 25, மேலே 28னா கீழே 25 லெஸ் தேன் 0 கொடுத்தோம் அப்படின்னா 2 டபுள் என்டர் கொடுத்திங்கன்னா வந்துடும். அடுத்து திருப்பி லைன் கமாண்ட் கொடுக்குறோம். இங்கே இடத்துலேருந்து இந்த லைன் டேப்பராக வந்துடும். உங்களுக்கு டேப்பர் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து டேப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்லீவோட இந்த போர்ஷன் வரைஞ்சிருக்கோம். மேலே கருவு இருக்குது, அது அப்போ அடுத்தது வரையலாம். முதல்ல இப்போ இந்த ஸ்லீவோட போர்ஷனை நம்ம வரைஞ்சிட்டோம். இது வந்து தனித்தனியாக இருக்குது. இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று எப்படி இருக்குது, தனித்தனி லைனாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம். இப்போ எடிட் கமாண்ட் கொடுக்குறோம். ஏதாவது ஒரு லைனை செலக்ட் பண்ணிங்க, எஸ் கொடுங்க, என்டர் பண்ணுங்கள், ஜாயின் கொடுங்க,
என்டர் பண்ணுங்கள். இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா டபுள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இப்போ ஒரு நிமிடம் மேலே கிளிக் பண்ணாலே டோட்டலாக செலக்ட் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து திக்னஸ் கொடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதோட திக்னஸ் வந்து எவ்வளோ இல்லையா, இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 mm இதோட திக்னஸ். இந்த கட்டரோட திக்னஸ் வந்து 6 mm கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இதை வந்து 6 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். வியூ மாற்றிக்கிறோம், வேறு வியூவுக்கு போயிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் கொடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். எந்த சைடு வேணாலும் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம், இந்த சைடு பண்ணலாம், இந்த சைடு பண்ணலாம். அப்போ டிஸ்டன்ஸ் கேட்குது, எவ்வளோ கொடுக்குறோம், நம்ம 6 கொடுத்துறோம் அப்படின்னா ஸ்லீவ் இந்த காட்டர் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த காட்டரோட இந்த போர்ஷன் மட்டும் வரைஞ்சிருக்கோம். இந்த மேல் போர்ஷனையும் கீழ் போர்ஷனையும் நம்ம தனியாக வரைஞ்சி ஜாயின் பண்ண போகிறோம். அதை நான் உங்களுக்கு கடைசியாக பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த காட்டரை வரைஞ்சிருக்கோம், ஒரு காட்டர் வரைஞ்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுத்தது இதில் மேலேயும் கீழேயும் வரைய போகிறோம். இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனுக்கு மேலேயும் கீழேயும் வரைய போகிறோம். வாங்க எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த காட்டருக்கு மேலே உள்ள போர்ஷன் வரையலாம். அதுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூக்கு வந்துடுறோம். கரண்ட் வியூ போயிட்டு ஃப்ரண்ட் வந்துடுறோம். இந்த போர்ஷனை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு, இந்த ஜூம் எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் இருக்கும். இந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுவோம். ஒரு பக்கம் ஜூம் இன் ஆகும், ஒரு பக்கம் ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா? மவுஸில் இருக்க வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். சரி, இப்போ நம்ம இதுக்கப்புறம் லைன் கமாண்ட் கொடுத்துக்கிறோம். இதில் ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்க. இது வந்து @ கொடுத்து 28 < 0. இது எதுக்கு வரைகிறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 28 கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் 28. இந்த லைன் தான் இப்போ நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கருவு வரையணும். இந்த கருவுக்கு இங்கே நமக்கு வந்து எல்லாம் கொடுக்கல எதுவுமே. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்மளை அஷ்யூம் பண்ணி தான் வரைய போகிறோம். இப்போ ஒரு ஆஃப்செட் கொடுத்துக்கிறோம். ஒரு 2 mm ஆஃப்செட் பண்ணிக்கிறோம். இந்த கருவை மேலே 2 mm ஆஃப்செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரா கமாண்ட் போகிறோம். ஆர்க் எடுத்துக்கிறோம். 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே கொடுக்குறோம். சென்டர் பாயிண்ட் வந்து இந்த மேலே இருக்க லைனோட மிட் பாயிண்டில் கொடுக்குறோம். என் பாயிண்ட் வந்து இந்த லைனில் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்க் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மேலே உள்ள லைனை டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆர்க் வரைஞ்சிடும். இது எங்கே வரப்போகுதுன்னா இதுக்கு மேலே வரப்போகுது. இப்போ இதுவும் தனித்தனியாக இருக்கும். எடிட் பண்ணணும். எடிட் கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு லைனை செலக்ட் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க, ஜாயின் கொடுங்க. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னா டபுள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இது ஒரு சைடு தான் வரைஞ்சிருக்கும். என்ன ஒரு சைடுன்னு சொல்லணும் உங்களுக்கு புரியலைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 2 கருவு மாதிரி இருக்குது இல்லையா. இப்போ இந்த சைடு 3 mm கொடுத்துட்டாங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கருவு வராது. இப்போ இங்கே கருவு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஃப்ரண்ட்டில் டிஸ்டன்ஸும் இது வேறு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் தான் வரைஞ்சிருக்கோம். இந்த சைடு போர்ஷனை இப்போ நம்ம வரைய போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரைட் சைடு வியூவுக்கு போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? இப்போ திருப்பி இருக்கும் ரைட் சைடு வியூ. இப்போ இங்கேருந்து காணும். அது கண்டுபிடிக்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும். இங்கே போனீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரைன் ஆர்பிட், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மவுஸில் லெஃப்ட்டை கிளிக் பண்ண ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் தெரியும். தெரியுதா உங்களுக்கு? அது இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஜூம் இன் பண்ணிங்க. இப்போ நம்ம வரைஞ்சது இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு போர்ஷன் வரையப்போம். இப்படி வச்சுக்கிறோம். இதில் இன்னொரு போர்ஷன் வரைய போகிறோம். எஸ்கேப் கொடுத்துருங்க. திருப்பி லைன் கமாண்ட் கொடுக்குறோம். இந்த எண்ட்லேருந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி இப்படி லைன் வரைய போகிறோம். @ கொடுங்க. திக்னஸ் வந்து நமக்கு தெரியும் 6 mm < 0. இந்த திக்னஸ் கொடுத்துட்றோம். ஓகேவா? இந்த திக்னஸ் தான் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. 6ன்னு கொடுத்துறதுனால இங்கேயும் நம்ம 6 வரைகிறோம். இப்போ இந்த லைனை ஆஃப்செட் பண்ண போகிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஆஃப்செட் பண்ணால் இங்கே தெரியும். ஹைட்டு கொடுத்துருக்காங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே வந்து ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 3 கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி மேலே கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ வரைஞ்சிருக்கோம், ஆஃப்செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஆர்க் வரைய போகிறோம். இந்த 2 லைன் நடுப்புற திருப்பி ட்ரா போகிறோம். ஆர்க்கு 3 பாயிண்ட் ஆர்க் போயிட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த லைனோட மிட் பாயிண்ட்டு, இந்த லைன் இருக்குல்லையே அதோட மிட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். திருப்பி இங்கே என் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் ஆர்க் வந்துடுச்சு. இப்போ இதில் இந்த மேலே வரைஞ்ச லைன் நமக்கு இப்போ தேவையில்லை, அதை டெலிட் பண்ணிட்டுங்க. இப்போ இதுலேயும் எடிட் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். லைனை கிளிக் பண்ணிங்க. எஸ் கொடுங்க, ஜாயின் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கர்வு இந்த லைன் ரெண்டையும் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணோம். டபுள் என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ ரெண்டுத்தையும் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். 2 கர்வு வரைஞ்சிருக்கோம்ல, 2 கருவையும் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் நமக்கு தெரியும் EXT கொடுக்குறோம். செலக்ட் ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம்.
அதனால் இது வந்து நல்லா நீட்டாக கொஞ்சம் வரைஞ்சிங்க, என்டர் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இது வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற இந்த கர்வும் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். திருப்பி எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் கொடுக்குறோம். அந்த லைனை செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ இது வந்து இந்த சர்க்கிள் முடிகிற வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்துருச்சு இல்லையா சாலிடு, அந்த ஒர்க் பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் நமக்கு இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற போர்ஷன் மட்டும் வேணும். ரெண்டு கரு வரைஞ்சிருக்கலாம், ரெண்டோட இன்டர்செக்ட் ஆகிற போர்ஷன் தான் வேணும். அதனால் இதில் இந்த இன்டர்செக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்டர்செக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சின்ன கருவு இருக்குல்லையா, இது கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ரெண்டாவதாக இந்த பெரிய கருவு கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டையும் கிளிக் பண்ண பிறகு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான போர்ஷன் வந்துடும். இப்போ இதை டாப் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டாப் வியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். பேன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா வந்துருச்சா? இப்போ இதில் இருக்க மாதிரியே இருக்கா பாருங்கள், இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டு கருவு, அதே கருவு இங்கே வந்துருச்சு. இப்போ இது வரதுக்கு தான் அந்த ரெண்டு கருவு வரைஞ்சி இதை வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம ஐசோமெட்ரிக் வியூ போயிடலாம். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை தூக்கி தலை மேலே வைக்க போகிறோம். இதை இந்த போர்ஷன் தான் 28க்கு தான் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை தூக்கி இது மேலே வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, மூவ் கமாண்ட் கொடுக்குறோம். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க. இந்த எண்டை கொண்டு போய் இந்த எண்டு மேலே வைக்கிறீங்க, இந்த எண்டில். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துருச்சா மேலே? இப்போ இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம். அதுக்கு யூனியன் கமாண்டுன்னு பேர். இங்கே போனீங்கன்னா இருக்குது யூனியன். இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் கீழே உள்ள இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ டபுள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது இப்போ ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும். நம்ம தனித்தனியாக வரைஞ்சாலும் ரெண்டுத்தையும் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா சேர்த்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஸ்லீவோட மேல் போர்ஷன் வரைஞ்சாச்சு. அடுத்தது இந்த ஸ்லீவோட கீழ் போர்ஷன் வரைய போகிறோம். இப்போ வரைஞ்ச அதே ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜரில் வரைய போகிறோம். திருப்பி என்ன செய்கிறோம், ஃப்ரண்ட் வியூ போகிறோம். ஃப்ரண்ட் வியூ வந்துருச்சு. லைன் கமாண்ட் கொடுத்துக்கிறோம், கிளிக் பண்ணிக்கிறோம். கீழே வந்து 25 தான், மேலே 28, கீழே 25 லெஸ் தேன் 0 கொடுத்துட்றோம். 25க்கு லைன் வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஹைட்டு 2 mm. கீழே என்ன செய்கிறோம், மேலே ஆஃப்செட் பண்ணிடுறோம். இப்போ இதுக்கு ஆர்க் வரைய போகிறோம். ஆர்க்கு 3 பாயிண்ட்டு. இந்த இடம் எடுக்கிறோம், சென்டர் பாயிண்ட் எடுக்கிறோம், இந்த எண்ட் பாயிண்ட் எடுக்கிறோம். ஓகேவா? வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் மேலே உள்ள லைனை டெலீட் பண்ணிடுறோம். இப்போ பி எடிட் கொடுக்க போகிறோம். பி எடிட்டு ஏதாவது ஒரு லைனை செலக்ட் பண்ணுங்கள், எஸ் கொடுங்க, ஜே கொடுங்க. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஜாயின் ஆகிடும், ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம ரைட் சைடு வியூவுக்கு போகிறோம். இப்போ நமக்கு தெரியல, ஆர்பிட் கமாண்டுக்கு போகிறோம். கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். மவுஸால் அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் நவுத்தி பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் கிடைக்கும். ரைட்டா? ஆர்பிட் கமாண்ட் போய்ட்டோம். கொஞ்சம் பேன் கமாண்ட் யூஸ் பண்ணி நவுத்திங்க, உங்களுக்கு தெரிகிற மாதிரி நவுத்திட்டு நல்லா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டோம். இப்போ லைன் கமாண்ட் கொடுக்குறோம். இந்த கார்னரை கிளிக் பண்ணிக்கிறோம். அட்டு சிம்பிள், திக்னஸ் வந்து 6 லெஸ் தேன் 0 கொடுத்துட்றோம். லைன் வந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஹைட்டு வந்து 3 mm. இந்த லைனை கிளிக் பண்ணி மேலே ஆஃப்செட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கர்வ் வரைய போகிறோம். ட்ரா போகிறோம். ஆர்க்கு 3 பாயிண்ட்டு. இந்த எண்டை கிளிக் பண்ணிக்கிறோம். இதோட சென்டரை கிளிக் பண்ணிக்கிறோம். திருப்பி இந்த எண்டை கிளிக் பண்ணிக்கிறோம், என்டர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஆர்க் வரைஞ்சாச்சு. மேலே உள்ள லைனை டெலீட் பண்ணிடுங்க, தேவையில்லை. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். பி எடிட் கொடுக்குறோம். இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள், எஸ் கொடுங்க, ஜே கொடுங்க. இந்த ஆப்ஜெக்டை, இந்த கர்வு, இந்த லைன் ரெண்டையும் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இது ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரூட், இஎக்ஸ்டி எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறோம், என்டர் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறோம், என்டர் பண்ணுறோம். லெங்த் எவ்வளோ வேணா இருக்கலாம், கொஞ்சம் தள்ளி வச்சிங்க. திருப்பி இஎக்ஸ்டி கொடுக்குறோம், என்டர் பண்ணுறோம். அந்த சைடில் இருக்கிற கருவை கிளிக் பண்ண போகிறோம், என்டர் கொடுக்குறோம். இந்த கர்வ் முடிகிற வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இதை இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். இன்டர்செக்ட் கொடுக்குறோம். இந்த நீட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது சின்னதாக இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு தேவையான போர்ஷன் வந்துருச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இதில் கீழ் போர்ஷன் போகணும், தலைகீழ வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், திருப்பி ஃப்ரண்ட் வியூக்கு போகிறோம். ஃப்ரண்ட் வியூ வந்துட்டோம். இது வந்து இப்போ இப்படியே எடுத்து நம்ம வைக்க முடியாது, ஏன்னா இது திருப்பி தான் வைக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படியே கொண்டு வைக்க முடியாது, நம்ம இது திருப்பணும். அப்போ மிரர் கமாண்ட் கொடுக்க போகிறோம். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணி திருப்பி இந்த பக்கம் ஆர்த்தோ ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பக்கம். ஓகேவா? என்டர் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ மேலே உள்ள போர்ஷன் நமக்கு தேவையில்லை, மேலே உள்ளதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. கீழே உள்ளது இருக்குது. இப்போ இதை வந்து இதில் மூவ் பண்ணி நம்ம கொண்டு வைக்க போகிறோம். திருப்பி மூவ் கமாண்ட் கொடுக்குறோம். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம்,
என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எண்டை கிளிக் பண்ணிங்க, எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எண்டில் வச்சிடும். ஓகேவா? ஐசோமெட்ரிக் வியூ பார்க்குற கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் தள்ளி இருக்குது, தெரியுதாப்போ தள்ளி இருக்குது. அப்போ திருப்பி நம்ம மூவ் கமாண்ட் கொடுக்குறோம். இது ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த எண்டை கிளிக் பண்ணி அதை கொண்டாந்து இந்த எண்டில் வச்சிடும். ரைட், இப்போ வந்துடுச்சு ஆப்ஜெக்ட். ரைட்டா? இப்போ திருப்பி இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது, இது ரெண்டையும் சேர்க்கணும். திருப்பி யூனியன் கமாண்ட் கொடுக்குறோம், மேலே உள்ளதை செலக்ட் பண்ணுறோம், கீழே உள்ளதை செலக்ட் பண்ணுறோம், என்டர். இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம காற்று வரைஞ்சிட்டோம். ஓகேவா? இப்போ காற்று பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காற்றை ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். ஃப்ரண்ட் வியூ வந்துடுங்க திருப்பி. இப்போ இந்த காற்றை நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். காற்று ஒரு சைடு காற்று வரைஞ்சிட்டோம். இந்த ஒரு காற்று வரைஞ்சிருக்கோம். இப்போ 2 காற்று வரணும். இதே மாதிரி இந்தாண்ட ஒரு காற்றை நம்ம மிரர் பண்ணிக்க போகிறோம். மிரர் கமாண்ட் கொடுத்துக்கிறோம், ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து கிளிக் பண்ணி கீழே போட்டிங்கன்னா அப்படின்னா மிரர் கமாண்ட். ஓகேவா? இப்போ இதில் வந்து 2 ஸ்லீவ் வந்துச்சு, 2 காட்டர் வந்துருச்சு. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுலேருந்து மூவ் பண்ணி இதில் கொண்டு வைக்கணும். இது வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 காட்டரையும் இன்னொரு காப்பி எடுத்துங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும், அப்புறம் மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒன்று வேணும். அதனால் இது ரெண்டையும் நம்ம வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக. 2க்கு 4 வச்சுருக்கோம். ஏன்னா கட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா அந்த காட்டர் டெலீட் ஆகிடும், அதனால் திருப்பி வரைய முடியாது. அதனால் இப்பயே வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த காட்டரை அங்கே மூவ் பண்ணி வச்சு கட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணி காட்டரை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடுத்துங்கிறது தப்பு இல்லை, காப்பி பண்ணிங்க, ஏதாவது ஒருத்தர் கிளிக் பண்ணி அர்த்தம் ஆஃப் பண்ணிங்க, ஒரு 2 காப்பி எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த வரைஞ்ச காட்டர்ஸை நம்ம ஒரு காப்பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை மூவ் பண்ணி இங்கே வச்சு கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஷாப்பில் கட் பண்ண போகிறோம், அப்புறம் இந்த ஷாப்பில் கட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவில் கட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா வந்து நம்ம மூவ் பண்ணி கொண்டு வைக்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி இந்த ஷாஃப்ட்டில் இந்த ஸ்லீவை கொண்டு வச்சு இந்த ஷாஃப்ட்டில் இந்த காட்டரை கொண்டு வச்சு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காட்டரை எடுத்து கொண்டு இங்கே வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காட்டரில் இதில் வந்து இந்த ஷாஃப்ட்லேருந்து வந்து 35 mm தாண்டி இருக்குது. அது மாதிரி இந்த சைட்லையும் 35 mm தாண்டி இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டயக்ராமில் முதல்ல ஃப்ரண்ட் வியூவில் தான் இருக்கும். நம்ம ஸ்லீவை நல்லா ஜூம் பண்ணிங்க, ஸ்லீவோட சென்டர் நம்மகிட்ட இருக்குது. அப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா இங்கேருந்து 35 இருக்கணும். அப்போ இந்த சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 53 இருக்கணும். இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் இது 53 தூரத்தில் இருக்குது. அப்போ இந்த சென்டர் இங்கேருந்து 53க்கு ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஆஃப்செட் கமாண்ட் கொடுக்குறோம். டிஸ்டன்ஸ் வந்து 53. இந்த சென்டரை கிளிக் பண்ணிக்கிறோம், இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். இந்த சென்டர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை நல்லா கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஆஃப்செட் கொடுக்குறோம் 53. லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூவில் இருக்கா செக் பண்ணிங்க. ஃப்ரண்ட் வியூவில் தான் இருக்கும். ஆஃப்செட்டு 53. லைனை கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஒன்று, லைனை கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஒன்று. இப்போ இது எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட்டில் கொண்டாந்து இந்த காட்டரை கொண்டாந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ திருப்பி 3D வியூவுக்கு போயிடுங்க. 3D வியூவில் இப்போ ஏதாவது ஒரு காட்டரை இந்த காட்டரை எடுத்துக்கிறோம். லைன் கமாண்ட் கொடுங்க. இந்த சென்டர் லைன் இந்த காட்டுறது பார்த்தீங்களா, கிட்ட கொண்டு போனீங்கன்னா காட்டும். இந்த சைடோட சென்டர், அதுலேருந்து இந்த சைடோட சென்டர் கிட்ட வந்தீங்கன்னா காட்டும். ஓகேயா? இதில் ஒரு லைன் போட்டுருங்க. இந்த லைன் எதுக்குன்னா இதை வச்சு மூவ் பண்ணி அங்கே கொண்டு போகிறதுக்கு. இப்போ மூவ் கமாண்ட் கொடுத்துக்கிறோம், ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த லைனோட சென்டர் இப்போ வரைஞ்சோம் இல்லையா சின்ன லைன், அதோட சென்டர் எடுத்துகிட்டு ஜூம் அவுட் பண்ணுங்கள். இந்த ஸ்லீவ் தெரியும், ஸ்லீவ் இருக்க இடத்த ஜூம் இன் பண்ணிங்க, இல்லைனா பேன் பண்ணி இழுத்துங்க. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா பேன் போயிடும். இப்போ இந்த லைன் வரைஞ்சிரும் பார்த்தீங்களா, 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள், அந்த இடத்துல கொண்டாந்து வச்சு. இப்போ அதேமாதிரி இன்னொரு காட்டரை எடுத்துகிட்டு வரணும், பக்கத்தில் இருக்க காட்டரை. இப்போ இதுக்குள்ள நம்ம ஏற்கனவே வரைஞ்ச லைன் இனிமேல் தேவையில்லை, இது மூவ் பண்ணுறதுக்காக வரைஞ்சோம், இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த சைட் டேப்பர், அந்த சைடு தான் ஸ்ட்ரைட்டு. அப்போ வியூவை மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம இதில் இருக்கோம், இப்போ சவுத் ஈஸ்ட்டுக்கு போயிடுறோம். இப்போ இந்த பக்கம் வந்துடுறோம். இந்த பக்கத்தில் இப்போ லைன் கமாண்ட் கொடுக்குறோம், இந்த கிளிக் பண்ணி இது வரைக்கும் லைன் போட்டுக்கிறோம். திருப்பி மூவ் கமாண்ட் கொடுக்குறோம், இது ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறோம், இந்த சென்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணுறோம், ஸ்லீவ்ட்டை வச்சு ஜூம் இன் பண்ணுறோம். எங்கே கொடுக்கணும், இந்த லைன் ஆஃப்செட் பண்ணியிருக்கோம், அதுவும் இந்த சென்டர் லைன் ரெண்டும் மீட்டார் இடத்துல கொடுத்துட்டு பார்த்து ஃப்ரண்ட் வியூக்கு போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் வியூ போனீங்கன்னா தெரியும் பாருங்கள், ரெண்டும் கிளிக் ஆகிடுச்சு. இப்போ இது எதுக்கு மூவ் பண்ணி வச்சுருக்கோன்னா இதோட வந்து முடியல. நீங்கள் வந்து இதை ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தா இதோட முடிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதோட முடிஞ்சிச்சு சார்னு கேட்டால் இல்லை, நம்ம இன்னும் வந்து ஹோல்ஸ் எல்லாம் கட் பண்ணல. இது வந்து குட்டு வச்சுருக்க வழியாக அதை கட் பண்ணாமல் வச்சுருக்கோம்.
இப்போ அது கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இப்போ எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ராக்ட் கமாண்ட் கொடுக்குறோம். இப்போ எதை கட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஷாஃப்ட்டில் இந்த காட்டரை கட் பண்ண போகிறோம். இப்போ ஷாஃப்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க காட்டரை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஹோல் ஆகிடும். இப்போ எப்படி ஹோலை காணுமே சார்னு கேட்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா உள்ளே வந்து இந்த இடத்துல ஹோல் இருக்குது. இப்போ கட் ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி சாலிடாக இருந்த ஷாஃப்ட்டு பாருங்கள் இங்கே ஹோல் இல்லை. இப்போ இந்த ஷாஃப்ட் என்ன ஆகிடுச்சு பாருங்கள், உள்ள ஹோல் கட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ண போகிறோம். இந்த செட் சப்ராக்ட் கிளிக் பண்ணிக்கிறோம். வெளியில் இருக்க ஷாஃப்ட்டை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு காட்டரை கிளிக் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். ஹோல் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் கட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சப்ராக்ட் பண்ணும்போது காட்டர் வரைஞ்சி காணா போய்டும். இப்போ இங்கே இருந்த காட்டரை வந்து கட் பண்ணோன்னே போயிடுச்சு பாருங்கள். அதனால தான் நான் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம திருப்பி எடுத்து வச்சு செய்ய முடியும். இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த இடத்துக்கிட்ட உள்ளே கட் பண்ணிட்டோம் ஹோலை. இந்த ஹோலு, இந்த டேப்பர் ஹோல் எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு டேப்பர் இருக்குது. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷாஃப்ட்டில் ரெண்டு பக்கமும் கட் ஆகிடும். இப்போ இதே மாதிரி இப்போ இந்த ஸ்லீவில் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவில் இங்கேருந்து 25 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு சென்டர் இந்த இடத்துல இங்கேருந்து 75. அப்போ இந்த சைடில் 25னா 75 போச்சுன்னா சென்டர்லேருந்து 50 இருக்குது. அப்போ இந்த பக்கம் 50 ஒரு லைன், இந்த பக்கம் 50 ஒரு லைன் போட போகிறோம். இப்போ இந்த சென்டர் லைனை டெலீட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் தான் திருப்பி நம்ம காட்டரை கொண்டாந்து மூவ் பண்ணி வைக்கணும். இல்லை டெலீட் பண்ணிட்டீங்கனாலும் திருப்பி சென்டரை ஆஃப்செட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் எரேஸ் பண்ணிடுறேன். இந்த சென்டர் லைனையும் இந்த லைனையும் இப்போதைக்கு எரேஸ் பண்ணிடுறேன். திருப்பி நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூக்கு போயிடுறோம். ஃப்ரண்ட் வியூ வந்துட்டோம். ஃப்ரண்ட் வியூவில் ஒயர் ஃப்ரேம் மாடலுக்கு போயிங்க. அதுதான் நமக்கு வந்து ஈஸி வரைகிறதுக்கு. ஒயர் ஃப்ரேம் மாடலுக்கு வந்துடுறோம். ஒயர் ஃப்ரேம் மாடலில் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஆஃப்செட் எதுக்கு பண்ணுறோன்னா சொல்லிட்டோம் இல்லையா, இதுலேருந்து 25 இருக்குது. அப்போ சென்டர்லேருந்து 50 இருக்கும் இந்த லைனு. அப்போ ஆஃப்செட் கொடுக்குறோம். டிஸ்டன்ஸ் வந்து 50. சென்டர் லைனை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இந்த சைடு ஒன்று, திருப்பி சென்டர் லைனில் கிளிக் பண்ணி இந்த சைடு ஒன்று. ரைட்டா? இப்போ தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும். இப்போ இதில் கொண்டாந்து நம்ம இந்த ஸ்லீவில் வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க மூவ் பண்ணி பேன் பண்ணிங்க. ரைட்டா? இப்போது 3D வியூக்கு போய்க்கிறோம். சவுத் வெஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறோம். ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிறோம். லைன் கமாண்ட் கொடுக்குறோம். ஒரே ப்ரொசீஜர் தான். இதில் கிளிக் பண்ணி இதில் கிளிக் பண்ணுறோம். லைன் வந்துடுச்சு. உங்களோட ஜூம் பண்ணிங்க. மூவ் கமாண்ட் கொடுங்க. காட்டரை செலக்ட் பண்ணிங்க. என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சின்ன லைனோட சென்டர் எடுத்துங்க. ஜூம் அவுட் பண்ணுங்கள். பேன் பண்ணி இழுத்துங்க. இப்போ இதை திருப்பி ஜூம் பண்ணுங்கள். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், ரெண்டு லைன், அதோட இன்டர்செக்ஷனில் கொண்டு வைக்கணும். திருப்பி பேன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கர்வை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு சவுத்து ஈஸ்ட்டுக்கு போயிங்க. வியூ வந்து இப்போ சவுத் ஈஸ்ட் வியூக்கு போயிடுறோம். இப்போ இந்த காட்டருக்கு வரோம். லைன் கமாண்ட் கொடுத்துக்கிறோம். இந்த சைடு சென்டர்லேருந்து இந்த சைடு சென்டர் வரைக்கும். ஓகே, அடுத்து மூவ் கமாண்ட் கொடுக்குறோம். இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறோம். இந்த சென்டரை கிளிக் பண்ணுறோம். ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஸ்லீவ் மேலே வச்சு ஜூம் இன் பண்ணுங்கள். இந்த ஒரு பார்த்தீங்களா, இந்த வெர்டிகல் இந்த ஹரிசாண்டல் மீட் ஆகிற இடத்துக்கிட்ட போங்க. ஒரு இன்ட்டு மாதிரி வரும். வந்தோடனே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ திருப்பி ஃப்ரண்ட் வியூ போய் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி வந்துருச்சா. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஸ்லீவில் கட் பண்ண போகிறோம். இப்போ 3D போயிங்க. திருப்பியும் இப்போ வந்து திருப்பி வந்துட்டோம். இப்போ ஸ்லீவில் மேலே இருக்க ஸ்லீவில் இது ஷாஃப்ட்டு இந்த பக்கம் இருக்க பாருங்கள் ஸ்லீவ் இருக்குல்லையா. இப்போ ஃபுல் சாலிடாக இருக்க ஸ்லீவில் இது ரெண்டையும் கட் பண்ண போகிறோம். அதுக்கு திருப்பி சப்ராக்ட் கமாண்ட் கொடுக்குறோம். மேலே இருக்க ஸ்லீவை கிளிக் பண்ணுறோம். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த காட்டர் ரெண்டையும் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுறோம். பார்த்தீங்களா, ஹோல் வந்துருச்சு. அப்போது தெரியுதா ஹோல்? உங்களுக்கு ஹோல் தெரியுதா? ஏற்கனவே ஹோல் கிடையாது, இப்போ ஹோல் இருக்குது. இந்த ஷாப்லேயும் ஹோல் இருக்குது, இதுலேயும் ஹோல் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திருப்பி ஃப்ரண்ட் வியூ போயிடுங்க. இப்போ அடுத்து என்ன சார் பண்ணணும்னு கேட்டால், இந்த ஹோல் தான் வரைஞ்சிருக்கோம். இதுலேருந்து இப்போ இந்த ஹோல் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது வரணும் இல்லையா. இந்த ஹோலை கொஞ்சம் தள்ளி வரணும். ஏன்னா லென்த் வந்து இதோட பார்த்திங்கன்னா இதில் கூட இருக்கும். இந்த இதோட இது வந்து கொஞ்சம், ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒயர் ஃப்ரேம் மாடலுக்கு போங்க. ஒயர் ஃப்ரேம் மாடல் தெரியுதா உங்களுக்கு? ஷாஃப்ட்டில் இந்த இடத்துல கட் ஆகிருக்கு. இப்போ காட்டர் இந்த இடத்துல கட் ஆகிருக்கு. அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, இது இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வியூவில் இதில் இருக்குது. ஓகேவா? இதில் 2 ஹோலு, இதில் 2 ஹோலு. இப்போது இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம மூவ் பண்ணி காட்டரை மூவ் பண்ணி கொண்டாந்து திருப்பி மூவ் பண்ணி கொண்டாந்து வைக்க போகிறோம். ஓகேவா? எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த 2 லைனையும் திருப்பி டெலீட் பண்ணிடுங்க. இந்த 2 லைன் இப்போ நமக்கு வேண்டாம். இந்த 2 லைனை டெலீட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ணிவிட்டு
திருப்பி இந்த சென்டர் லைன் ஆஃப்செட் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரத்துக்கு ஆஃப்செட் பண்ண போகிறோம்னா இந்த டிஸ்டன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வருது இல்லையா, இதில் வந்து இடிச்சது இல்லையா இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இந்த பக்கம் 53. அப்போ ஏற்கனவே பண்ணது தான், திருப்பி ஆஃப்செட் கொடுக்குறோம், 53 கொடுக்குறோம். சென்டர் லைன் இந்த பக்கம் ஒன்று, சென்டர் லைன் இந்த பக்கம் ஒன்று. ரைட், இப்போ எடுத்துட்டோம். திருப்பி ஐசோமெட்ரிக் வியூ போயிடுறோம், சவுத் வெஸ்ட் வியூக்கு போயிடுறோம். இதில் திருப்பி லைன் கொடுக்குறோம். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு லைனு மூவ் கமாண்ட் கொடுக்குறோம். கார்ட்டரை செலக்ட் பண்ணிக்கிறோம், என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோட சென்டரை மூவ் பண்ணிக்கிறோம், ஜூம் அவுட் பண்ணுங்கள், ஸ்லீவில் ஜூம் இன் பண்ணிங்க. இப்போ இந்த சென்டர் லைன் 2 மீட்டரை சென்டர் லைனில் கொண்டாந்து வச்சிங்கன்னா வந்துடும், கார்ட்டர் வந்துடும். திருப்பி ஜூம் அவுட் பண்ணுங்கள். இந்த லைன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வரைஞ்சது, தேவைக்காக வரைஞ்ச லைன்ஸ். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதையும் டெலீட் பண்ணிடுறோம், இதையும் டெலீட் பண்ணிடுறோம். திருப்பி இப்போ சவுத்து ஈஸ்ட் வியூக்கு போயிடுறோம். இந்த கார்ட்டரை எடுத்துக்கிறோம், லைன் கமாண்டு போடுறோம். சென்டரில் இந்த சென்டர்லேருந்து லைன் கமாண்ட் கொடுக்குறீங்க. லைனில் இந்த கரோட சென்டர்லேருந்து இந்த சென்டர். ஓகேவா? இப்போ மூவ் கமாண்ட் கொடுக்குறோம். கார்ட்டரை கிளிக் பண்ணிக்கிறோம், சென்டரை கிளிக் பண்ணிக்கிறோம், ஜூம் அவுட் பண்ணுறோம், ஜூம் இன் பண்ணுங்கள். இது 2 இன்டர்செக்டர் இடத்துல கொண்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் வியூ வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, திருப்பி வந்துடுச்சு. கார்ட்டர் இந்த இடத்துல திருப்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து நம்ம கார்ட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியுது, இந்த பாருங்கள், கார்ட்டர் இந்த இடத்துல உள்ளே போகாது. அப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன செய்யணும், இதை கட் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் வரைஞ்சிட்டோம் இல்லையா, இப்போ இது வந்துடுச்சு. இது வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும். அப்போ தான் வந்து இந்த கார்ட்டர் வந்து இதில் கரெக்டாக ஃபிட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு திருப்பி ஒரு ஆஃப்செட் பண்ணிங்க. ஆஃப்செட் கொடுங்க. டிஸ்டன்ஸ் கேட்கும்போது இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த லைனை இந்த பக்கம் ஒரு கிளிக் பண்ணுங்கள். வியூவை கிளிக் பண்ணிங்க, நல்லா ஃப்ரண்ட் வியூ வந்துடுங்க. ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு ஜூம் இன் பண்ணிவிட்டு ஆஃப்செட் கொடுங்க. டிஸ்டன்ஸ் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தூரத்தை கொடுத்துட்டு லைனை இந்த பக்கம் ஒரு ஆஃப்செட்டு, இந்த லைனை இந்த பக்கம் ஒரு ஆஃப்செட் பண்ணிக்கிறோம் இல்லையா. இப்போ இதில் திருப்பி வந்து இன்னொரு செட் ஆஃப் கார்ட்டர் எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்க போகிறோம். இப்போ வச்சு திருப்பி ஒரு ஸ்லீவில் இன்னொரு கட் பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு செட் ஆஃப் கார்ட்டர், இந்த 2 கார்ட்டரை எடுத்துகிட்டு வர போகிறோம். திருப்பி வியூவுக்கு போகிறீங்க, ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம இந்த வரைஞ்ச லைன்ஸ்லாம் இனிமேல் தேவையில்லை, இதெல்லாம் டெலீட் பண்ணிங்க. இந்த லைனும் தேவையில்லை, இந்த லைனும் தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் அங்கே மூவ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதில் தான் வரைய போகிறோம். திருப்பி லைன் கமாண்ட் கொடுக்குறோம். இந்த சென்டர், இந்த சென்டர். ஓகேவா? மூவ் கமாண்ட் கொடுக்குறோம். கார்ட்டரை செலக்ட் பண்ணிக்கிறோம், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த சென்டரை கிளிக் பண்ணிக்கிறோம், ஜூம் அவுட் பண்ணுறோம். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் இருக்க இடத்த ஜூம் இன் பண்ணிக்கிறோம். இப்போ வரைஞ்சோம் இல்லையா லைனு, அந்த லைனோட சென்டரில் கொண்டு வந்து வச்சிட்டோம். ரைட்டா? திருப்பி ஜூம் அவுட் பண்ணிக்கிறோம், வியூவை மாற்றிக்கிறோம், சவுத் ஈஸ்ட்டுக்கு மாற்றிக்கிறோம். சவுத் ஈஸ்ட்டு கொடுங்க, மாறிடுச்சு. இந்த லைன் தேவையில்லை, டெலீட் பண்ணிவிடுங்க. திருப்பி இப்போ இதில் ஒரு லைன் வரையணும். லைன் கமாண்ட் கொடுக்குறோம். இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் மூவ் கொடுக்குறோம். இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறோம், என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த மிடில் சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணுறோம். ஸ்லீவில் ஜூம் இன் பண்ணுறோம். 2வது லைன் வரைஞ்சிருக்கும் பாருங்கள். இந்த லைன் இல்லை, இதுக்கு பக்கத்தில் இருக்க லைன், செகண்ட் லைனை சென்டரில் வரணும். சென்டரில் கொடுத்துறோம். கொடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் வியூக்கு வாங்க. இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் நவுந்துருச்சா? இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் நவுந்துருக்கு இல்லையா? இந்த நவுந்த போர்ஷனில் நம்ம இப்போ என்ன செய்யணும், திருப்பி இந்த ஸ்லீவில் கட் பண்ணி, கொஞ்சம் ஹோல் பெருசாக இருந்தால் தான் நமக்கு வந்து உள்ளே இறங்கும். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம கொஞ்சம் கட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் கொடுக்குறோம். ஸ்லீவை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிடுறோம். கார்ட்டர் 2யும் செலக்ட் பண்ணிக்கிறோம், என்டர் பண்ணிடுறோம். கட் பண்ணியாச்சு பெருசாக. இப்போ திருப்பி வியூவை மாற்றிக்கிறோம், ஐசோ வியூவுக்கு போயிடுறோம். இப்போ இந்த 2 இருக்குல்லையே எக்ஸ்ட்ராவாக, இதை மூவ் பண்ணி கொண்டாந்து திருப்பி இங்கே வைக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நமக்கு இந்த லைன் வேண்டாம், டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ எப்போதும் போல் திருப்பி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் லைன் வரைய போகிறோம். லைன் வரையறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க லைனை நம்ம கரெக்ட் பண்ணிப்போம். ஃப்ரண்ட் வியூக்கு வந்துடுறோம். இந்த லைனையும் டெலீட் பண்ணிவிடுங்க.
இப்போ நம்ம ஐசோமெட்ரிக் வியூக்கு போயிடுறோம். போயிட்டு இந்த லைன் வரைகிறோம். இதுலேருந்து இது வரைக்கும் மூவ் கமாண்ட் கொடுக்குறோம். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோம். இதோட சென்டர் முடிச்சுட்டு ஜூம் அவுட் பண்ணுறோம். ஸ்லீவில் ஜூம் இன் பண்ணுறோம். இதுக்கு இல்லையா லைனு, ஒரு லைன் டெலீட் பண்ணிட்டோம். ஒன்று தான் இருக்கும். அந்த இருக்கிற இன்டர்செக்ஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம், மூவ் பண்ணி வைக்க போகிறோம். வச்சிடறோம். திருப்பி ஜூம் அவுட் பண்ணுறோம். வியூவை மாற்றிக்கிறோம். எஸ்கேப் அடிச்சிருங்க. பேனில் இருந்தால் வியூவை மாற்றிக்கிறோம். இந்த லைன் வேண்டாம். திருப்பி லைன் கமாண்ட் கொடுக்குறோம். இதில் இந்த சென்டர்லேருந்து சென்டர், ஓகேவா? மூவ் கமாண்ட் கொடுக்குறோம். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதோட சென்டரில் எடுத்துக்கிறோம். ஜூம் அவுட் பண்ணுறோம். ஸ்லீவ் விட்டு ஜூம் இன் பண்ணுறோம். இந்த லைன் இன்டர்செக்ஷனில் வச்சிடறோம். ஓகேவா? ஃப்ரண்ட் வியூ வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்துடுச்சு. ஓகேவா? காட்டர் வந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இன்னும் கட் ஆகலை. இந்த இடத்த கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ அதுக்கு முன்னாடி இது இன்னொரு காப்பி எடுத்துங்க. நான் இப்போ திருப்பி கட் பண்ணால் காணா போயிடும். காப்பி எடுத்துகிட்டு என்டர் பண்ணுறோம். இது அப்படியே இந்த இடத்த கிளிக் பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சுக்கிறோம். இந்த எண்டில் கொண்டாந்து வச்சுக்கிறோம். அப்படியே இருக்கட்டும். திருப்பி மூவ் பண்ணி கொண்டாந்து இங்கே வச்சுக்கலாம். இப்போ திருப்பி இன்டர்செக்ட் போகிறோம். சப்ராக்ட் போகிறோம். இந்த ஷாஃப்ட்டு கிளிக் பண்ணுறோம். என்டர் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணுறோம். ஓகேவா? திருப்பி சப்ராக்ட் போகிறோம். இந்த ஷாஃப்ட்டை கிளிக் பண்ணுறோம். என்டர் பண்ணுறோம். காட்டரை கிளிக் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இது ரெண்டையும் திருப்பி பழைய பொசிஷன் மூவ் பண்ணணும். மூவ் கொடுத்துட்றோம். இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த இடத்த இன்ட்ராக்ஷன் கிளிக் பண்ணுறோம். இங்கே கொண்டாந்து இந்த ஜாயிண்டில் வச்சு. ஓகேவா? இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஐசோமெட்ரிக் வியூ போய் பார்க்குறோம். இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. நமக்கு ஹோல் கட் பண்ணியாச்சு. காட்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்லீவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு.